சரி, நான் இப்போ என்ன சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீ திட்டினதுனால ஜெகன் ரவுடித்தனத்தை விட்டுட்டு சின்ன சின்ன வேலை பார்க்க போறான். போன இடத்துல அவனுக்கு அடிபட்டுருது. ஸோ அவனை பார்க்க நீ அவன் ஏரியாக்கே போற. அங்க போய் அவனோட அடிப்பட்ட முகத்தை பார்த்தோன்னா உனக்கு ஒரு சின்ன ஷாக். மா டயலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா தெரியும் சார். அப்புறம் இன்னைக்கு ஜெகன்ல அவனுக்கு பதிலாக ஸ்டீஃபன் நிற்பான். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். நடந்தது எல்லாத்தையும் நான் நேத்தே மறந்துட்டேன். குட். அப்ப இப்போ ஒரு பாத்துடலாமா? நீ புக்ஸோட அங்கே நடந்து வா. இவன் இங்க உட்காந்துருப்பான். ஓகே டேய், நீ ரெடியா? ரெடி சார். ஏய், என்னடா பண்ற? அடிப்பட்டு மூஞ்சி வீங்கி இருக்கு சார். அடிப்பட்ட மாதிரி இருக்கா சார்? ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குடா. ஓகே ரெடி. புக்ஸ் ஏண்டா எல்கேஜியா படிக்கிறா, இவ்வளவு புக் கொடுக்குற? காலேஜ்டா, 2 புக் கொடு போதும். 1 2 3 4 5. ரெடி சார். ஆக்ஷன் மா. ஏய், என்னமாச்சு? இவர் முகத்தை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன் சார். அவன் மூஞ்ச பார்த்து அவனே ஷாக் ஆவானே. அதுக்கு புக்ஸ் எல்லாம் தூக்கிடணுமா? அப்புறம் பார்க்கலாம். என் டயலாக் சொல்லுமா. என்ன ஆச்சு? பெயிண்டிங் வேலைக்கு போயிருந்தேன். பழக்கம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கீழே விழுந்துட்டேன். நீ சொன்னதுக்கப்புறம் டெய்லி வேலைக்கு போகிறேன். உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கேன். எனக்காகவா இவ்வளவும் செய்யற? எனக்கு வேற யார் இருக்கா? அந்த ரியாக்ஷன் வந்துச்சியா? அதுக்கு தான்டா கையை தட்டின. மகா நடிகை ஆயிட்டா. ஹன்சிகா நயன்தாரா மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட் மச்சி, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா. டேய், இதுக்கு மேல டைத்தை வேஸ்ட் பண்ணாத. உடனே ஷூட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணு. டேய், ரியாக்ஷன் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டயலாக்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் ஷூட்டிங் முன்னாடி ட்ரெயின் பண்ணிக்கலாமா? ரைட்டிங் இஸ் ரீரைட்டிங், ஆக்டிங் இஸ் ரியாக்டிங் மிஸ்கினே சொல்லிருக்காரு. நம்மளாங்கறியா? மிஸ்கினே நம்ப மாட்டியா? நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ண கேக்குறியா? ஏய், நான் இவ்வளவு சொன்னேன்டா. மச்சி, இளங்கோ சொல்லதான் கரெக்ட். ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணா எல்லாம் கரெக்டா வரும். தெய்வத்தால் ஆகாதெனினும் பிளான் வெல் எக்ஸிக்யூட் வெல் நெவர் கிவ் அப். முயற்சி தன் மெய் வர்த்த கூலி தரும். டேய் பாண்டி, எனக்கு ஃபோனை போடுறா. என்ன ஃபேக்டரி வந்தது? தெரியல சார், ரொம்ப நாளா பூட்டி கிடக்குது. இளங்கோ, முதல் நாள் ஷூட்டிங் இங்க வச்சுக்கலாம். பூங்குழலி நடந்து வர்றது, ஜெகன் ஃப்ரெண்ட்ஸோட சீட் ஆடுறலாம் இங்க வச்சுக்கலாம். சூப்பர் மச்சி. மஞ்சா, இங்க ஷூட்டிங் பர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐயா படம் எடுக்கிறாரு, எவன் நான் கேட்பான்? எங்க வேணா எடுங்க. டேய், அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் இருக்கும்போது இப்பவே சொல்லிடுறேன். இந்த படத்துல வசன உதவின்னு மாஞ்சா பேர் தான் போடலாம். வெரி குட் சந்திரா. இதனால் இவன் முடிக்கும் என்றாய். நிறுத்துறியா? வசன ஒவ்வொருத்தரும் இவன் பேர் போடு சந்திரா. சார் நிஜமாவா சார்? சத்தியமா கர்ணான் போடு சார். நீ சொல்லலனாலும் நான் அந்த பேர் தான் போடுவேன். தேங்க்ஸ் சார். அப்புறம் ஐயாட்ட சொல்லி உனக்கு ஏதாவது பேமெண்ட் தர சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார். ஐயா கொடுக்குற சம்பளமே போதும். இவ்வளவு விசுவாசமா இருந்தானா ஐயா உனக்கு பென்ஷனே கொடுப்பாரு. யார் பாருங்களா? ஹரி சார் படத்துல ஒரு அடியாளுங்க மாதிரி இருக்கானுங்க. அடியாளுங்களா? பின்ன ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனுங்களா? ஏதாவது டொனேஷன் கேட்க வந்திருப்பானுங்க. தம்பி, எங்க சமூக மனம் புண்படுற மாதிரி சில விஷயங்கள் உங்க படத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். சார், நாங்க இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல சார். அதனால தான் இப்பவே சொல்றோம். ஏங்க, வழக்கமா ரிலீஸுக்கு 2 நாள் முன்னாடி தான் கேஸ் போடுவீங்க, காசு கேட்பீங்க. இது என்ன பிள்ளையார் சொல்லி போட்ட உடனே புறப்பட்டு வந்துட்டீங்க? சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். யோ, இது யார் எடுக்கிற படம் தெரியல. தபார், உங்க ஐயாவை பார்த்து நீ பயப்படலாம், சங்கம் பயப்படாது. எங்க சமூகத்தின் சார்பா நாங்க சொல்றோம், மரியாதையா அந்த படத்துல இருக்கிற வேலையில விட்டுட்டு போய் சேருங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? எது அநியாயம்? நீங்க பாட்டுக்கு எங்க பொண்ணுகளை ஆபாசமா படம் எடுத்து காட்டுவீங்க, தேவையில்லாத கருத்துக்களை சொல்லுவீங்க. ஆபாசமா? என் பூங்குழலி எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா சார்? நான் எப்படி சார் என் பூங்குழலி ஆபாசமாலாம் காட்ட முடியும்? அது யார் அந்த பூங்கிலி? சார், பூங்குழலி இல்ல, பூங்குழலி. அது என்னவோ, இது நடக்காது. நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம். எங்க உயிரை கொடுத்தாது எங்க சமூகத்தோட மானத்தை நாங்க காப்பாத்துவோம். அத மீறி எங்களுக்கு தெரியாம இந்த படத்தை எடுக்க நினைச்சா ரிலீஸ் ஆகுற தியேட்டர்கள்ல பயங்கர வன்முறை வெடிக்கும். புரியுதா? வாங்கப்பா போலாம். யார் மாஞ்சா இவனுங்க? இவனுங்க வெறும் வலை சார், விரிச்சவர் வேற. சின்ன வர ஐயா கிட்ட வேணா சொல்லலாமா? ஐயா வேணாம் சார், மேட்ரு பெருசாயிடும். இவனுங்க சும்மா சார், விடுங்க. அண்ணே, ஒரு டவுட். சண்முகத்தை புண்படுத்துறேன்னு சொல்றாங்களே, அவர் யார்? நீ சண்முகம்? அது சமூகம்டா. ஓ, அப்படியா? மிரண்டானுங்களா? கரெக்டா பிளான் பண்ணி அடிச்ச பாத்தியா?
அதான் சார் சும்மா நான் என்ன சார் பண்ண உங்களுக்கு என் படம் என்ன உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இல்ல உங்க பூர்வீக விழா உங்க அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள என் வாழ்க்கையில என்ன சார் விளையாடுறீங்க தம்பி என்னாச்சு நான் பேசுறேன் சும்மா நடிக்காதீங்க சார் நீங்க தான் உங்களை அனுப்பிச்சீங்க எனக்கு தெரியும் இங்க பாரு தம்பி உங்க படத்துல எங்க சமூகத்தை தப்பா காட்டுறீங்கன்னு எங்க ஆளுங்க சந்தேகப்படுறாங்க அப்பனா படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார் என் படம் ரைட்டா தப்பான்னு சொல்றது சென்சார் போர்டு இருக்கு நீங்க ஏன் சார் தடை பண்றதுக்கு எனக்கு தான் சந்தேகமா இருக்கு உங்களுக்கு அறிவு இருக்கான்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்களா நீங்க நடத்துற ஃபேக்டரியால எனக்கு கல்ச்சர் வருதுன்னு சொன்னா முடிவீங்களா ஏன் சார் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படவே இல்லையா சின்ன குழந்தைய கற்பழிக்கிறானுங்க சிக்னல்ல குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறானுங்க தான் செய்ய வேண்டிய வேலைக்கு லஞ்சம் கேட்கறவன் 10 வட்டிக்கு பணம் தரவன் பஸ்ல வந்து எச்சு துப்புறவன் போலி டாக்டர் போலீஸ் சாமியார் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவன் கல்வியை விற்கிறவன் தண்ணி காத்து மணல் எல்லாத்தையும் சொல்றேன் இவங்கெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படல உங்க சமுதாயம் பாதிக்கப்படல சும்மா சினிமா தான் கிடைச்சதா எல்லாத்துக்கும் எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுல்ல சார் சினிமா உங்களுக்கு பொழுதுபோக்கு எனக்கு வாழ்க்கை சார் வேற எந்த வேலையும் தெரியாது இந்த படம் நின்று போனா அடுத்து என் தங்கச்சி கல்யாணம் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை அடுத்த மாசம் சாப்பாடு ஃபோன் பில்லு வாடகை எல்லாமே நின்று போயிடும் நீங்க மோதுற அளவுக்கு நான் பெரிய இல்லை சார் இந்த படம் என்ன போனா அடுத்து ப்ரொடியூசர் தேடுற கூட தெம்பு இல்லை இதுக்கு மேலே என் படத்தில் எடுத்து உங்க பொங்கல் சேலை தீர்த்துக்கணும்னா உங்க இஷ்டம் சார் அதெல்லாம் ஒடியா நான் பாத்துக்கிறேன். யோ இவன் என்னையா பண்றாங்க? அவ பேரு பூங்குழலி. அவன் அப்படித்தான் தம்பி, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் காரி துப்புனாக்க அவன் நெஞ்சில ஓட்ட விழுந்துடும். நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. அப்புறம் ரிஹர்சல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. பாப்பா பிரமாதமா பிக்கப் பண்ணிருச்சுன்னு டைரக்டர் கண்கலங்க சொன்னாரு. என்ன ஐயாவோட படிப்புல எது சோட போயிருக்கு? சரியா சொன்னீங்க. வீட்டம்மா ரசத்துல பண்ற மாதிரி ஐயா போன நவரசலே பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, இனி 10 வருஷத்துல மகா பேரை மறந்துட்டு தமிழ் சினிமா வரலாறு எழுதவே முடியாது. இருக்கட்டும் ஐயா, இந்த படம் ரிலீஸ் பண்ண உடனே இந்தியில சாருக்கு புத்திரி ரீமேக் பண்றோம். பாப்பாவை பாலிவுட் ஸ்டார் ஆக்குறோம். சத்யா கேஸ் லீக் ஆகுது பாருங்க. ஐயா, ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அப்படியா சாமி? தம்பி கேக்குதுல, ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. சொல்லிடுறேன். தம்பி கொஞ்சம் எழுந்துருங்க. ஆத்தா சரி ஆத்தா, உத்தரவு ஆத்தா. ஐயா, வர 25ஆம் தேதி தான் நல்ல நாள்னு ஆத்தா உத்தரவு கொடுத்துருக்கா. அப்புறம் என்ன, அன்னையிலேருந்து படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருங்க. சரிங்கய்யா, இப்போ நாங்கள் வேலைங்களை ஆரம்பிச்சிடுறோம். சரி தம்பி. தம்பி, அப்புறம் ஒரு சின்ன விஷயம். தல்மி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பொண்ணை நல்லபடியா பாத்துங்க. என்ன நீங்க உங்க பொண்ணுன்ட்டு என் பொண்ணுங்க, இவர் பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க. சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். எதோ இல்லை சவுன மகனும் விவசாயம் இல்லையா உனக்கு? என்னப்பா நீ பஞ்சபூத்துல முக்கியமானது ஒன்று வாங்கி. டைரக்டர் சார், ஒன்றும் இல்லை, என் ரோலை பற்றி இன்னும் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. நான் எந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். மாடர்ன் பிராண்டோ மாதிரியா, சிவாஜி மாதிரியா, கமல் மாதிரியா? புறம்போக்கு அறிவு இருக்கா உனக்கு? ஊரே மாற்றி பழகிற உனக்கே எவ்வளோ திமிரு இருந்தா வாய்ஸ் சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்? இதுதான் சாமி உங்கள் டைலாக். ஓ, இதை எப்படி நீங்கள் மாலன் மெட்ரோ ஸ்டைலில் சொல்லுவீங்க? நீங்களாவே இருங்களேன். வேணா கொஞ்சம் மேஜர் சுந்தரராஜன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓ, இதை நான் யோசிக்கவே இல்லை. என்ன புறம்போக்கு, யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? ஊரை ஏமாத்தி பிழைக்கிற உனக்கே இவ்வளவு இருந்தா? கஷ்டப்பட்டு உழைக்கிற பீப்புள், then we are hard working. ஓகே, எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? How much we are having? Understand? சார், எழுதிட்டு இருக்கீங்களா சார்? எருமை மேய்ச்சிட்டு இருக்கேன், பார்த்தா தெரில சார். ஊர்லேருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன் சார். நாளைக்கு காலையில் ஷூட்டிங்டா சார். கோவிலுக்கு போயிட்டு காலையில் கரெக்டாக வந்துடுறேன் சார். வந்துடுவில்ல? கண்டிப்பாக வந்துடுவேன் சார். சரி சார், நாளைக்கு என் லைஃபே மாறப்போகுது. தேங்க்ஸ் சார். வாங்க டைரக்டர் சார். என்ன நாளைக்கு ஷூட்டிங் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான், ஆனால் மொதல் படத்துக்கு கூட இவ்வளோ டென்ஷன் இருந்ததில்ல. கவலையே படாத, இனிமே எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஒரு நிமிஷம் இந்தா. பிடிச்சிருக்கா? சினிமாக்கா சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு யாரும் கிஃப்ட்லாம் கொடுத்ததே இல்லை. நானும் இந்த மாதிரி யாருக்கும் கிஃப்ட் கொடுத்ததில்லை. அப்போ நாளைக்கு கண்டிப்பாக வர முடியாதா? வரணும்னு ஆசையாக தான் இருக்கு சந்திரன், ஆனால் எக்ஸாம் இருக்கு. தப்பாக நினச்சிக்காத.
பரவாயில்ல, இந்த சட்டையை போட்டுக்கிறேன், நீ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இந்த பழைய டைலாக் எல்லாம் உன் படத்துல வச்சிடாதப்பா. உமா, சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தியே, பேண்ட் யார் வாங்கி கொடுப்பா? ஏய் இது புதுசா இருக்கா? இதை வேணா படத்துல டைலாக் வைக்கலாமா? ஏய் சும்மா சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. நாளைக்கு உனக்கு எக்ஸாம்ல? உமா, ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ சொல்லணும்னு வந்த? இப்போ வேண்டாம், சில விஷயங்கள்லாம் சொல்றது கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்க நம்பிக்கையும் திறமையும் தான் வேணும். மனசுல இருக்கிறத சொல்ல தைரியம் மட்டும் இருந்தா போதும். அப்புறம் எல்லாமே சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஷாட்டு மகா அங்கே இந்த புக்ஸோட நடந்து. ஓகே சார், ஓகே ஓகே. அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? காஸ்டியூம் எம்சியா எல்லாம் ரெடி. டேய் ஜெகன் எங்கடா? டேய் அவனுக்கு தான் ட்ரை பண்றான், அவன் எடுக்க மாட்டேங்கிறான். டேய் மணி 9 போகுதா? இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். சந்திரா, அப்புறம் படத்தோட பப்ளிசிட்டி இங்க வர போட்டோ பேச்சு எப்படி? கங்க்ராட்ஸ் மச்சி. ஏய் நல்லா இருக்குடா. சந்திரா, சாமி ஃபோன் பண்ணாரு, 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க சொன்னாரு. சந்திரா, இந்த அளவுக்கு பாசிட்டிவா நான் எந்த படத்துலயும் ஃபீல் பண்ண முடியல. சத்தியம், காத்தடிக்குது பார். அது ஏதோ வண்டி பங்க்சரியா? அது ஏன் நீ அப்படி பாக்குற? அடைச்சு வச்ச காத்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லு. இந்த மனவரைக்கு பொண்ணை கூட்டு போற மாதிரியே இருக்குடா. சந்திரா, படத்தை எடுத்த உடனே பாக்குறது முதல்ல டைரக்டர் தான். நீ எடுக்கும் போதே பாரு, ஆல் தி பெஸ்ட் மச்சி. சரி, நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க, நான் பக்கத்துல கோயில் போயிட்டு வந்துடுறேன். டேய் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாடா. என்னம்மா நீ எப்போ வருவ? அம்மாடி உனக்கு போட்டனா? அம்மா நான் உங்ககிட்ட பேசல. ஐயம்மா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேம்மா. ஐயோ என்னடா என்ன ஆசீர்வாதம் பண்ணு சார். ஐயோ என்னடா என் கால்ல விழுற? நல்லாரா நல்லாரா சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமே நீங்க தான் சார். காட் இஸ் கிரேட். Thank you, sir. நல்லா இருப்பா. பானே சார், டைம் எவ்வளோ? டைம் 9. நான் போய் பாப்பா கூட்டின்னு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன்பா. கூட்டு வா. உடனே போனை போட்டு ஜெகனை வர சொல்றேன். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா ஹீரோவானது உடனே கும்ப முளைச்சமாடா, முத நாளே லேட்டா வரான் பாடுறா. லூசு பையா. டேய் 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 டேய், ஐயாவோட கார் வருதுடா. சந்திரனுக்கு உடனே போன் போட்டு வர சொல்றா. சீக்கிரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பைக்ல வரான் போல. போடு போடு சீக்கிரம் போடு. வாங்க வணக்கம். ஐயோ எங்கடா டைரக்டர்? எங்கடா டைரக்டர்? ஐயோ ஷூட்டிங்கடா. எங்கடா என்னடா? யார் என்ன பண்ணாங்க? ஏன் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க? தெரியாதா? வாங்கம்மா ஐயா எல்லாரையும் போட்டு வர்ற வரைக்கும் உன்னை போட்டு ஐயா என்னாச்சு? சும்மா இருக்கிற உங்களுக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்தாங்க, எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களா? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க புரியல. என்னடா புரியல? இத படுறா, இத படி, படிச்சு பாடுறா புரியும். ஐயா விட்டுருங்க. உன்னுடைய அத்தனை பேரையும் அப்பா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் கொஞ்ச நாள் ஒருத்தர் மனசார விரும்புகிறேன். அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இதை உங்கள்கிட்ட நேராக சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. எங்கள் வாழ்க்கையை தேடி நாங்கள் போகிறோம். தயவு செஞ்சு எங்களை தேடாதீங்க. படிக்கும் உங்கள் மகள் மகா. ஹீரோ நடிக்கிறதுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து எங்கடா அவன்?
ஐயா வந்துருவான் ஐயா ஷூட்டிங்க்கு சாயந்தரம் தான் வீட்டுக்கு. எப்படி வருவான்? எப்படி வருவான்? அவனுக்கு ஃபோன் போடு. ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்க மாட்டான்டா, எடுக்க மாட்டான். நன்றி கெட்ட பசங்களா. ஐயா ஐயோ மாசம் பாட்டுமா ஐயா, பறி கொடுத்துட்டே இந்த பாவி பக்கத்துல இருந்து பறி கொடுத்துட்டே ஐயா. ஏய், என் மகன் எங்கன்னு தெரியற வரைக்கும் இவனுங்களை விடாதீங்கடா. அந்த ரூம்லயே அடைச்சு வைங்கடா. சும்மா இருந்த பிள்ளைய நடிக்க சொல்லி தூண்டி விட்டுட்டு என்னடி பசப்புற? உன்னை துண்டு துண்டா வெட்டி கொல்லணும்டி. டாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க இருக்கிற இடம் தெரியல. நாளைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி நாள்.